26 கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். ஆமேன். இது தாவீதின் சங்கீதம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலே கர்த்தாவே என் நியாயம் விசாரியும். இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, விண்டிகேட் மீ ஓ லார்ட். என்ன சொல்கிறான்னு, ஆண்டவரே என்னை குறித்து தவறான விஷயங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நீர் என்னைய விசாரிங்கன்னா, நீர் என்னைய பாரும். ஆமேன். நீர் என்னை அறிந்து கொள்ளும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்ல, நான் என்னுடைய உத்தமத்தில் நடக்கிறேன். இது தாவீதுடைய குமுறல், தாவீதுடைய ஜெபம். நான் என்னுடைய உத்தமத்தில் இருக்கிறேன், நான் நடக்கிறேன். ஆனால் கடைசி வசனத்தில் நீங்கள் 11வது வசனத்தை பாருங்கள். நானும் என் உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். நான் என் உத்தமத்தில் நினைக்கிறேன், ஆனால் ஏதோ என் வாழ்க்கையில் சில மீட்புகள் இல்லை. ஏதோ சில பிரச்சனைகள் எப்பொழுதும் நான் மாட்டிக்கொள்ளுகிறேன். ஏதோ ஒரு அவதூறு என் மேல் எப்பொழுதும் இருக்கிறது. ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கிறது. பலவீனம், தோல்வி, போராட்டங்கள், தடைகள் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இதுக்கு ஜனங்கள் கொடுக்குற பேர் வேற. ஆனால் உண்மையாகவே நான் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமேன். உம்மாலே நான் அழைக்கப்பட்டவன். இது மற்றவங்களுக்கு புரியாது. மற்றவங்க பார்த்தாலும் புரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீரோ சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அழைப்பு தனிப்பட்ட விதமானது, தனித்தத்துவமானது. ஒரு மனுஷன் மேல் அவர் இரக்கமுள்ளவர்களாக இருந்தார். அழைப்பார், சந்திப்பார், பேசுவார், நடத்துவார். நம்முடைய நடத்துதலை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. தேவனை நமக்கு இருக்கிற உறவை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமேன். மனுஷர்கிட்ட நல்ல சாட்சியை வாங்கணும்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் யோபு சொல்கிறார், எனக்கு சாட்சி கொடுக்குறவங்க எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அதுதான் நினைக்கணும். ஆமேன். சொல்லுங்கள், எனக்கு சாட்சி கொடுக்குற பரலோகத்தில் இருக்காரு. அவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் சார். ஆமேன். ஹல்லேலூயா. என்னுடைய சகல காரியங்களும் அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இங்கே தாவீது சொல்கிறார், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். உரியாவுடைய வைஃபுடைய விஷயத்தில் மட்டும் அவன் தப்பு பண்ணானே தவிர மற்ற எந்த விஷயத்துலையும் தாவீது தவறும் பண்ணவன் இல்லை. ஆமேன். அதுக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு வாங்கிட்டான். ஆனால் உத்தமத்தில் நான் நடக்கிறேன் என்று சொல்கிறாரு. ஆனால் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நிறைய. சொல்லுங்கள், உத்தமத்தில் நடக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்கள புரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆமேன். நான் பிளேம்லெஸ் லைஃப் வாழ்கிறேன், நான் உத்தமனாக வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம எப்போ முடிவு எடுக்கிறோமோ அப்போ நம்ம சுற்றில் இருக்கிற ஜனக்கூட்டம், நம்ம புரிஞ்சு கொள்கிறவங்க, புரிஞ்சு கொண்டாங்க நினைக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக விலக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சொல்லுங்கள், நான் தனிமையாக இருக்கிறது நல்லது. ஆமேன். சொல்லுங்கள், நான் தனிமையாக இருந்தால் நான் ஆண்டவரை இன்னும் இறுக பற்றி பிடிச்சிக்கிடுவேன். தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இன்னும் என்ன ஆகும்? நெருக்கமாகும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் கரத்தை நான் பார்ப்பேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன், அவருடைய தெளிவான வழிநடத்தல் எனக்கு இருக்கும். பிறகு என்னை தனித்து விட்டு போனாங்களா எல்லாரும் என் கூட சேர்ந்துக்கிடுவாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்னை வழி நடத்துவார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய காரியங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. என் ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கீழே உள்ள வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாருங்கள். சில நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே ஏதாவது என்கிட்ட மிஸ்டேக் இருக்குதா? ஏதாவது நான் தப்பு பண்ணியிருக்கிறேனாப்பா? சொல்லுங்கப்பா. இது யார்கிட்டையும் சொல்ல முடியலப்பா. என் ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. எனக்கு என் மனசாட்சியில் எந்த நான் தப்பு பண்ணலப்பா. அப்படி தானே சில நேரத்தில் சில மனுஷங்கிட்ட சொல்லி பார்ப்போம், இல்லை நான் தப்பு பண்ணலை, இல்லை நான் அதை செய்யலை. அப்படி தானே எத்தனையோ காரியங்களை சொல்லிப்போம். ஆனால் அவங்களுக்கு செவி கொடுக்கவே முடியாது. சில நேரத்தில் ஹெல்ப்புக்கு போவோம், அதையும் செவி கொடுக்க முடியாது.
ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நானும் சிறுமையும் எளிமையுமானவன், நீர் எப்போவுமே என்னை குறித்து ஞாபகமாக இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உத்தமமாக நடக்கிறேன்னா என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும்? என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தைரியம் ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்க. சும்மா போய் ஆண்டவர் முன்னால், ஆண்டவரே என் ஹார்ட்டை பாருங்கள், நான் உண்மை உள்ளவன் சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் இருதயத்தில் நமக்குள்ள ஒரு விஷயம் தோன்றதுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம எப்படிப்பட்டவனுங்கன்னு அவங்களுக்கு நல்லாமே தெரியும். சொல்லுங்கள், நான் எப்படிப்பட்டவன்னு நான் தூரத்தில் இருக்கும் போதே என்னை குறித்து சொல்லிடுவாங்க. அப்படி தானே? நேசிக்கிற நபர்களுடைய காரியங்களை எங்கள் பிள்ளைகள் எப்படி யோசிக்கும், என்ன பேசும், எங்கே நிற்கும், அப்படி தானே? எப்படி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஒரு இடத்துல, என்ன நம்ம தாயும் தகப்பனும் என்ன பண்ண ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்லேயே சொல்லிடுவோம். அப்போது நம்மளை படைத்தவருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க நல்லா தெரியும். ஆமென். சொல்லுங்கள், என்னுடைய நன்மையான காரியங்களும் அவருக்கு தெரியும், என்ன தீமையான காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உத்தமத்தில் நடக்கிறனுடைய குணங்கள் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் உத்தமத்தில் நடக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நான் கர்த்தரை எப்பொழுதும் நம்பி இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் நம்பியிருக்க வேண்டும். ஐ ஹவ் ட்ரஸ்டட் இன் த லார்ட் வித்தவுட் வேவிங். என்னது வேவிங்க? நான் இருக்க மாட்டேன். சில நேரத்தில் தேவனை நம்புவேன், சில நேரத்தில் மனுஷனை நம்புவேன், சில நேரத்தில் என் படிப்பை நம்புவேன், சில நேரத்தில் என் பலத்தை நம்புவேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் தேவன்கிட்ட வரமாட்டேன். ஆமென். என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவன்கிட்ட கொடுத்துட்டு நான் உண்மைத்தான் நம்புவேன்னு சொல்லுவேன். ஆமென். சொல்லுங்கள், எல்லா விஷயத்திலையும் நான் உங்களைத்தான் நம்புவேன். ஆமென். எனக்குரிய எல்லா காரியங்களையும் எனக்காக செய்து முடிப்பவர் நீரே. சொல்லுங்க, என் காரியங்களெல்லாம் நீர் தான் எனக்கு செய்து முடிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆகையினால நான் தள்ளாடப்படுவதில்லை. அதனால தான் என் வாழ்க்கையில் ஒரு ஷேக்கு கிடையாது. சொல்லுங்க, நான் தேவனே நம்பியிருந்தேன்னா என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஷேக் ஆக மாட்டேன். ஆமென். என் வாழ்க்கை உறுதியாக ஸ்திரமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உத்தமாய் நடக்கிறவங்களுடைய கேரக்டர் பாருங்கள். தேவனை நம்புறது வேவிங்காக வாழ்க்கை இருக்கக்கூடாது. புரியுதா? 4வது வசனம், வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. வீணர்னா என்னதுன்னா, யூஸ்லெஸ் பீப்புளோட வாழ்க்கையை சும்மா கழிச்சிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு குறிக்கோள் இல்லாமல் வென்றதை தின்னுட்டு விதி வந்தப்போ போகணும் அன்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய சகவாசத்தில் நான் இருக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். என் தேவன் யூஸ்லெஸ்ஸாக ஒன்றுமே படைக்கலை. ஆமென். எல்லாமே திட்டத்துக்குரியது. ஆனால் அந்த திட்டத்தை புரியாமல் இந்த உலகத்துக்காகவே வாழ்க்கை வாழ்ந்து உலக போகிற போக்கிலே போய் தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஆமென். அப்படிப்பட்டவங்க கூட நான் நிற்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்டவங்க, நான் ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யுவர் கேரக்டர்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு ப்ராப் இருக்குது. உன்னுடைய ஃப்ரெண்டை நீ காட்டு, நீ எப்படிப்பட்டவன் நான் உன்னை பார்த்து சொல்லிடுவேன்னு சொல்லி ஒரு பழமொழியாது அழகானது இல்லையா? நம்ம கூட்டம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம இருப்போம். நம்ம சில நல்ல குணத்தோடு இருந்து, நல்ல ஆம்பிஷனோடு இருந்து யூஸ்லெஸ்ஸான பீப்புள் கூட சேர்ந்தானா நம்மளும் அப்படியே நம்மளை மாற்றிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளே அறியாமல் அவங்களுக்குள்ளே கேரக்டர் நமக்குள்ளே வந்துடும். புரியுதா? அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை யூஸ்லெஸ் பீப்புளோட என்னுடைய ஃபெலோஷிப் கிடையாது. ஆமென். சொல்லுங்கள், யூஸ்லெஸ் பீப்புளோட என்னுடைய ஃபெலோஷிப் கிடையாது. ஆமென். டைம் சும்மா யூஸ்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மனிதர்களோட நான் உட்கார்ந்து, கீழே அங்கே இருக்குது பாருங்க, வீணரோட நான் உட்காரவில்லை. சும்மா வீணாக டைம் பாஸ் பண்ணுற விஷயத்தில் நான் உட்கார மாட்டேன். புரியுதா? சும்மா 3 மணி நேரம் கிரிக்கெட்டு,
3.5 மணி நேரம் கிரிக்கெட்டு என்ன ஆகுது? வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா? சும்மா உட்காந்து நாள் முழுக்க ஒரு விஷயம், அது வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா? டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். சொல்லுங்க, டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். நான் டைமை யூஸ் பண்ணிக்கணும் நல்ல விதமாய். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வீணரோட நான் உட்கார மாட்டேன், வஞ்சகரிடத்தில் நான் சேர்வது இல்லை. வஞ்சனையாக ஒருத்தனை ஏமாத்தியே பிழைப்பான். அவனுக்கு வேலை பார்க்கவே இஷ்டம் இருக்காது. சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, வாயிலே பிழைச்சிக்கிடுவாங்க. கடினமாக வேலை பார்க்கவும் மற்ற காரியங்களையும் பார்க்க இஷ்டம் இல்லை, வஞ்சனையாகவே வாழ்வாங்கங்க. அப்படிப்பட்டவங்களுடைய சகவாசம் எங்களுக்கு வேண்டாம். திருடர் கூட நம்ம இருந்தோம்னா, நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா எங்களை பார்த்து திருடர்கள் இல்லை ஒருத்தவன் சொல்லுவான். கொலை பண்ணுறவங்க கூட நாங்கள் சும்மா இருந்தால் இவனும் கொலைகாரன் தான் சொல்லுவாங்க. கொலைகாரனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோ அது சப்போர்ட் பண்ணவனுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் தான். புரியுதா? இல்லை நான் நல்லவன் தான், நான் வல்லவன் தான், நான் ஆண்டவரை பின்பற்றி வருவேன். ஆனால் இப்படியெல்லாம் நான் விஷயங்களை கட் பண்ண முடியாதுன்னா அவங்களோடு கூட தான் உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள். அப்போ தேவனோடு எப்போவுமே உங்களை அடையாளப்படுத்தணும். சொல்லுங்கள், தேவனோடு கூட தான் என்னை அடையாளப்படுத்தணும். ஆமென். உலகம் என்னைய தேவனோடு கூட தான் அடையாளப்படுத்தி பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. 5வது வசனம், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன். ஃபெலோஷிப் தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? கர்த்தாவை நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஆமென். அப்போ ஒரு உத்தமனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? தேவனை சந்திக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்பாகவே தங்களை பரிசுத்த பண்ணி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவங்கள என்ன பண்ணிடணும்? தேவன் முன்பாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை கழுவி கொள்ள வேண்டும். ஆமென். மனசாட்சியில் குற்றமில்லாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கேரக்டரை நம்ம சுத்தப்படுத்திக்கிடணும். ஆமென். வீட்டில் ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகிறோம் இல்லையா? வீடு ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகிறோம். இல்லைன்னா என்ன ஆயிடுது? வாரத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் சுத்தப்படுத்துறேன்னு அந்த வீடு என்ன ஆயிடுது? வாசம் பண்ணுறதுக்கு யூஸ் இல்லாமல் ஆயிடுது. அப்படி தானே? அப்போ இல்லை, நான் வாரத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் என்னை சுத்தம் படுத்திக்கிடுறேன்னா அதுவும் அப்படிதான். அப்போ சொல்லணும், டெய்லி என்னை நான் கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்திக்கிடணும். ஆமென். இதுதான் உத்தமனுடைய கேரக்டர். ஆமென், ஹல்லேலூயா. வித் பியோர் ஹார்ட். நீ அடுத்துள்ள வசனம் இருக்கு பாருங்க, நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி. பியோர் ஹார்ட்டோட உங்கள் சமூகத்துக்கு நான் வரணும். ஆமென். ஒரு குற்றத்தை வச்சுக்கிட்டே அப்படியே குற்றமிலேயே இருந்து தப்பு பண்ணவனாவே இருந்துட்டு உங்களை ஆராதிச்சிட்டெல்லாம் என்னால் போக முடியாது. ஆமென். ஆலயத்துக்கு வந்தோம்னாலே நம்ம அவர் முன்பாக ஃபுல் சரண்டர் ஆயிடணுங்க. ஆமென். மனசில் குற்ற மனசாட்சி இல்லாமல் தான் நம்ம போகணும். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எப்படி காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை இப்படி ஒரு காரியம் ஒப்புரவாயிடணும். ஆமென். டெய்லி நம்மளை க்ளீன் பண்ணிக்கிடணும். ஆமென். டெய்லி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை குறித்து ஒரு கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரை உமக்கு முன்பாக நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா இந்த வாரத்தில் மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாய் ஐ லவ் த ஹவுஸ் வேர் யூ லிவ் ஓ லார்ட், த பிளேஸ் வேர் யுவர் க்ளோரி டுவெல்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. 8வது வசனம், கர்த்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கின ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இதுதான் ஒரு உத்தமனுடைய கேரக்டர். நம்முடைய வாஞ்சை என்ன இருக்குது? அவர் சொல்கிறார், ஐ லவ் வேர் யூ லிவ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஐ லவ் வேர் யூ லிவ். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் ஆசைப்படுவேன். தாவீதுடைய முழு நம்பிக்கை அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறார், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆலயம் வாஞ்சையாக இருக்குது சொல்லுங்க? எத்தனை பேருக்கு ஆலயம் வாஞ்சையாக இருக்குது? நம்ம விரும்புகிற இடங்கிற அநேகம் இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி கிளம்பி போகிறோம்?
அந்த நாளுக்காக எப்படி ஏங்குறோம்? அப்படிதானே? அந்த நாள் என்னைக்கு வருதோன்னு எப்படியெல்லாம் ரெடி ஆகிறோம் இல்லையா? ஆனால் ஆலயம்னு வரும்போது நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது? நம்ம எந்த அளவா நம்முடைய வாஞ்சை ஆலயத்து மேலே, கர்த்தருடைய காரியங்கள் மேலே வைத்திருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசிப்போம். கர்த்தர் நம்முடைய உத்தமத்தில் நடக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். அவர் நம்மளை விசாரிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய நியாயம் கர்த்தரால் பிறக்கும். ஆமென். நான் நீடித்த காலமாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார்.